அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை இயன்றளவு பின்பற்றிய உத்தம தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அவர்களுக்கு பின்னால் வந்த நல்லடியார்கள், குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடலூர் வடக்கு மாவட்டம் விருத்தாச்சலம் கிளை சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனுடைய அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த சமுதாய பேரியக்கம் மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகளிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தினுடைய பல்வேறு வடிவங்களில் இஸ்லாத்தை, மனிதநேய கருத்துக்களை, மார்க்க சொற்பொழிவுகளை உலகம் முழுவதும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்து வருகிறது. இதை தாண்டி இந்த ஜமாத்தினுடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால், மனிதநேய பணிகளில் இந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய உறுப்பினர்கள், நிர்வாகிகள், இதிலே வலம் வரக்கூடிய அனைத்து தொண்டர்கள் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதநேய பணிகளை மேற்கொள்ள சொன்னார்களோ அந்த பணிகளை தன்னுடைய தலையாய கடமையாக இந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் தொண்டர்களும் தங்களுடைய சக்திக்குட்பட்டு செய்யக்கூடிய பணிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் அதிகமான உயிரிழப்புகள், விபத்துகள், பல்வேறு பிரச்சனைகளில் சந்திக்கக்கூடிய மக்களை, குறிப்பாக வாகனங்கள் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதிகமான விபத்துகளும் அதிகரித்திருக்கிறது. வேகமாக வண்டியை ஓட்டுவது, மது அருந்திவிட்டு வண்டியை ஓட்டுவது, சாகசம் புரியக்கூடிய இளைஞர்கள் மூலமாக விபத்து ஏற்படுத்துவது, இப்படி பல்வேறு விபத்துகள் இன்றைக்கு தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜமாத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இன்றைக்கு அதிகமான உயிர் காக்கக்கூடிய பணியாக ஆம்புலன்ஸ் சேவையை செய்து வரக்கூடிய அந்த பணியோடு இரத்த தான முகாம்களையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது. அந்த அவசர இரத்த தானமாக இருக்கட்டும், பொதுவான இரத்த தான முகாமாக இருக்கட்டும், தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த பேரியக்கம் தமிழகத்தில் முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் எந்த விதமான பெருமையும் கிடையாது. பெருமைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். புகழுக்குரியவன் அவன்தான், பெருமைக்குரியவனும் அவன்தான். அப்படிப்பட்ட இறைவனை போற்றக்கூடிய நாம் இன்றைய சூழ்நிலையில் எப்படியெல்லாம் மனிதாபிமானம் செத்து கிடக்கிறது, இன்றைய மக்கள் எப்படி விபத்துகளை கடந்து செல்கிறார்கள்,
இன்னைக்கு எத்தனையோ உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. நமக்கு என்ன என்று ஒதுங்கி கொள்ளக்கூடிய மக்களை தான் நிறைய பார்க்குறோம். அதையெல்லாம் தாண்டி விபத்தில் அடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த மக்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடியவங்களை தான் நம்ம பார்க்க முடியும், செல்ஃபி எடுக்கக்கூடியவங்களை பார்க்க முடியும். அதை ஒரு வடிவம் அமைத்து இணையதளத்தில் பதிவிடக்கூடிய மக்களை பார்த்திருக்கிறோம். உடனடியாக களத்தில் சென்று அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய தொண்டர்கள், பாதுகாக்கக்கூடிய மனிதநேய பண்பாளர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறார்கள். சமீபத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மைசூரில் ஒரு விபத்து ஏற்படுது. இந்த விபத்து யாருக்கு ஏற்படுதுன்னா, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள், குறிப்பாக குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய மகேஷ்குமார், அதே போன்று லட்சுமணன், அதே போன்று இன்னொரு பணியாளர், 3 பேர். இவர்கள் ஒரு பணி நிமித்தமாக கடந்த வருடம் ஜனவரி 28 நரசிம்மபுராவுக்கு ஒரு ஜீப்பில் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆலஹள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அப்பொழுது கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய ஒரு அரசு பேருந்து என்ன பண்ணுது, இந்த காவலர்கள் செல்லக்கூடிய அந்த ஜீப் மேலே அந்த பஸ்ஸு மோதுகுது. அதில் 3 பேரும் கடுமையான முறையில் படுகாயமடைகிறார்கள். அதில் படுகாயமடைந்த மகேஷ் குமார், லட்சுமணன் 2 பேருமே இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாம் அதை போட்டோ எடுக்கிறார்களே தவிர உடனடியாக ஆம்புலன்ஸுக்கோ அல்லது அந்த இடத்தில் தன்னுடைய காரிலோ அழைத்து செல்வதற்கு யாருக்கும் மனம் இல்லை. அவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரர்களாக இருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய உயிருக்கு போராடக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகள், அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த காவலர்கள் இவர்கள் மிகப்பெரிய ஒரு மாவட்ட அளவில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தவர்கள், பல உயிர்களை காத்தவர்கள், நிறைய சாலை விபத்துகளை தடுத்தவர்கள். அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரி விபத்தில் சிக்கி அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் செல்ஃபி எடுக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். சமீபத்தில் மேல் பட்டாம்பாக்கத்தில் ஒரு 2 பஸ்கள் மோதி கொள்கிறது. சுகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பஸ்ஸும் இன்னொரு பஸ்ஸும் மோதி கொள்றது. சரியான ஒரு விபத்து, நேருக்கு நேராக ஒரு கடுமையான விபத்து. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள், குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த தொண்டர்கள் அனைவரும் அந்த இடத்துல களத்தில் இறங்குகிறார்கள். அங்கே அந்த உயிருக்கு போராடக்கூடிய மக்களை ஒவ்வொரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்புகிறாங்க. கடுமையான விபத்து ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய அந்த மக்களை ஒரு தாயுள்ளத்தோடு பாதுகாக்கக்கூடிய அந்த களத்தை நாம் பார்த்தோம். அதில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுகிறோம். என்ன அறிவிப்பு? இந்த விபத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் காயமடைந்திருக்கிறார்கள், உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். உடனடியாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு நீங்கள் வாங்க, சாதாரணமாக வர வேண்டாம், ரத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் மட்டும் வாங்க. இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே எல்லா மக்களும் வர்றாங்க. தமிழகத்துடைய நிலையை பாருங்க. அப்படி ஒரு நிலை இன்னைக்கு மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோம். ரத்தம் என்றாலே அது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தை சார்ந்த சகோதரர்களை அணுக வேண்டும் என்ற நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி இருக்கிறான். இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே
200 பேர் போய் ரத்தம் கொடுத்தாங்க. இந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இதற்கு பிறகு பாதித்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த இரத்தம் உதவிகரமாக இருந்தது. இது மாதிரி நிறைய சொல்லலாம். இது எந்த விதமான பெருமையோ இதில் எந்த விதமான ஆணவமோ கிடையாது. ஒரே ஒரு அடிப்படை தான். என்ன அடிப்படை? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் ஒரு மனிதரை வாழ வைத்தால், ஒரு உயிரை வாழ வைத்தால், ஒட்டுமொத்த உலகத்தை வாழ வைத்த நன்மை கிடைக்கும். அது ஒன்றுதான் காரணம். வேறு எந்த காரணமும் கிடையாது. வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. விபத்தில் சிக்கியவர் யார் என்று தெரியாது. அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியாது. அவருடைய முகத்தை கூட பார்த்தது கிடையாது. பாதிக்கப்பட்டது ஒரு உயிர். இதே விருத்தாச்சலத்தில் அரசு மருத்துவமனையிலிருந்து ஃபோன் வரும். அவசர ரத்தம் கேட்டு எத்தனையோ ஃபோன் வந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய அருளால் அதிகமான இரத்தங்களை இன்றைக்கு நம்முடைய ஜமாத் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், பள்ளியில் தொழ வரக்கூடியவர்கள் தங்களுடைய இரத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அடிப்படை ஒன்றுதான். ஒரு உயிரை காப்பாற்றினால் ஒட்டுமொத்த உயிரையும் காப்பாற்றிய நன்மை கிடைக்கும். இதுதான் இஸ்லாம் போதிக்குது. இஸ்லாம் போதிக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான கரு என்னவென்றால், பிற மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தவராவார். அந்த அடிப்படையை வைத்துதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாய பணிகளில், நம்முடைய சமுதாய களங்களில் முதல் இடத்தில் இரத்த தான சேவை, அதே மாதிரி ஆம்புலன்ஸ் சேவை. ஆம்புலன்ஸ் என்றால் இது போன்ற நேரங்களில் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கேட்கக்கூடிய தனியார் ஆம்புலன்ஸுகள் மத்தியில் ஒரு நடுநிலையான கட்டணத்தோடு தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஆம்புலன்ஸுகள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. பல உயிர்கள் அதனால் காக்கப்படுகிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர், நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவர், ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு பணிக்காக எடுத்துகிட்டு போகிறார். ஒரு தேவைக்காக அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டு வருது. வரக்கூடிய வழியில் ஒருத்தர் பாம்பு கடித்து உயிருக்கு போராடிட்டு இருக்கார். நெல்லிக்குப்பத்தை சார்ந்த சகோதரர், நம்முடைய ஜமாத்தில் அங்கம் வகித்தவர். இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை, அவர் இறந்து விட்டார். எந்த பாம்பு கடித்தவரை பாதுகாக்க உயிர் காப்பாற்றினாரோ அதே சகோதரர் இன்று பாம்பு கடிக்கப்பட்டு இறந்து விட்டார். அந்த சகோதரர் ஆம்புலன்ஸ் பணியை செய்யக்கூடிய ஆர்வமுள்ள சகோதரர். பல உயிர்களை காப்பாற்றுவதற்காக எந்த நேரத்தில் அழைத்தாலும் ஆம்புலன்ஸை எடுத்துக்கொண்டு ஓடக்கூடியவர். ஒரு நாள் ஒரு சகோதரருக்கு பாம்பு கடித்து விட்டது. உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் வாலியன்றா போய் தன்னுடைய ஆம்புலன்ஸ், ஜமாத்துடைய ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு கொண்டு போய் அந்த மனிதரை காப்பாற்றினார். கடந்த கால நிகழ்வுகள், சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள். அப்போ இன்றைக்கு மனிதநேயம் செத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், சுய லாபத்தோடு பயணிக்கக்கூடிய நேரத்தில், தன்னார்வத்தோடு சமூக அக்கறையோடு இன்றைக்கு அதிகமான மனிதநேய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இந்த ஜமாத்தில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்நாளில் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் சென்னையில் பெருவெள்ளம், கடுமையான வெள்ளம். அந்த வெள்ளம் என்பது யாரும் மறக்க முடியாது. எத்தனையோ உயிர்கள் தத்தளிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், இந்த ஜமாத்தை சார்ந்த, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த பல தொண்டர்கள் அந்த மழையில், அந்த புயலில், அந்த வெள்ளத்தில் போகிறாங்க. தீயணைப்புத்துறை, காவல்துறை எல்லாம்
செல்ல முடியாத இடத்துலெல்லாம் உள்ள போறாங்க. பல உயிர்கள் உள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள், தண்ணீரில் முழுகி கொண்டிருக்கிறார்கள், மொட்டை மாடியில் நின்று கொண்டு பசியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். உணவு இல்லை, இயற்கை தேவை நிறைவேற்ற முடியல. பசியுடைய கொடுமையில் நிற்கக்கூடிய அந்த மக்களை தன்னந்தனியாக போய் அந்த மக்களை போட்டில் போய் அழைச்சிட்டு வர்றாங்க. கயிறை கட்டிக்கிட்டு உயிரை பணம் வைத்து கைத்தை கட்டிக்கிட்டு உள்ள இறங்கி போய் உயிரை காப்பாற்றின அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் சென்னை இப்போ ஏற்பட்ட வெள்ளம், நான் சொன்னது முன்னாடி ஏற்பட்ட வெள்ளம், அந்த வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான மக்களை அந்த இடத்திலிருந்து பாதுகாத்த தொண்டர்கள். இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட இந்த வெள்ளம் என்பது அதே நிலைதான். அதிகமான தண்ணீர் சூழக்கூடிய இடம். இன்னும் சொல்ல போனால் சில இடங்கள் உள்ளே செல்லக்கூடிய முடியாத இடங்களுக்கெல்லாம் யாரும் போகல. அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா, செத்து போயிட்டாங்களா, அவங்களுக்கு சோறு இருக்கா, யாரும் கவனிக்க முடியல. இந்த ஜமாத்தை சேர்ந்த தொண்டர்கள் உணவு சமைத்து பாருங்க, எந்த அளவுக்கு தாயுள்ளத்தோட தன்னுடைய புள்ள பட்டினி கிடந்த எப்படி நம்முடைய உள்ளம் வலிக்குமோ யாருன்னே தெரியல. அவனுடைய தொப்புள் கொடி உறவு, அது ஒரு உயிர் பசியோடு கிடக்குது, வெள்ளம் சூழ்ந்து கிடக்குது, நாற்றமடிச்சு கிடக்குது, 4 நாள் 5 நாள் தண்ணீர் சூழ்ந்து நிற்குது, யாரும் உள்ள போகல. இந்த அரசியல் தலைவர்கள் சினிமா நடிகர்கள்லாம் முன்னாடி போய் நின்று போஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. உள்ள போகணுமா இல்லையா, அந்த தண்ணியில் இறங்கணுமா இல்லையா, இறங்க மாட்டான். ஏன்? அது என்ன இருக்குன்னு தெரியாது. பாம்பு இருக்கா, வேற விஷ ஜந்துக்கள் இருக்கா தெரியாது. நம்முடைய தொண்டர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் சாப்பாடு பொட்டலத்தை தலையில தூக்கி கொண்டு இரவு 9 மணி 10 மணிக்கு உள்ள போயிட்டு கரண்ட் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அங்க போய் மைக்கு மெகாபோனை வச்சுக்கிட்டு யாருக்காவது சாப்பாடு வேணுமா, யாராவது பசியோடு இருக்கிறீங்களா, சாப்பாடு வந்திருக்கு வாங்கிக்கிங்க சொல்லி அந்த கேட்ட குரல்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய காதில் ஒலித்து கொண்டிருக்கு. இதாங்க மனிதநேயம், இதான் மனிதநேயம். ஒருத்தன் பசியோடு இருக்கும்போது அவன் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தகுந்த நேரத்தில் உணவளிப்பது தான் சிறந்தது. அது இந்த ஜமாத்துடைய தொண்டர்கள் தோழர்கள் செய்கிறார்கள் என்றால் அடிப்படை ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யர்ஹம் மல்லா யர்ஹம். யார் மனிதனுக்கு பூமியில் உள்ளவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ வானத்தில் உள்ள இறைவன் இரக்கம் காட்ட மாட்டான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி இரக்கம் காட்டினால் மறுமையில் அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவான், சொர்க்கத்தை வழங்குவான். இந்த அடிப்படை வைத்துதான் வெள்ளங்கள் புயல்கள் பல்வேறு களங்களில் இந்த சமுதாய தொண்டர்கள் தௌஹீத் ஜமாத்துடைய தொண்டர்கள் ஒரு மிகப்பெரிய போர் வாள் படையோடு தன்னுடைய கையில் ஆயுதங்களோடு பயணிக்கிறார்கள். என்ன ஆயுதம்? மரங்களை அறுக்கக்கூடிய மிஷின்கள், அப்புறப்படுத்தக்கூடிய கருவிகள். புயல் வந்து விட்டால், வெள்ளம் வந்து விட்டால் களத்தில் நிற்கக்கூடிய தொண்டர்கள். சென்னையை போன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி மிகப்பெரிய வெள்ளம், வரலாறு காணாத மழை. அந்த மழையில் மக்கள் தத்தளிக்கிறார்கள். தாழ்வான பகுதிகளெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வீடுகள் அழித்து செல்லப்பட்டது, எத்தனையோ பாலங்கள் துண்டிக்கப்பட்டது. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியாது. அந்த ஊருக்கு அடிப்படை தேவை எதுவும் கிடையாது. அத்தியாவசிய பொருள் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்கு பாலத்திலிருந்து இறங்கி சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஏணி வைத்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போய் உணவு கொடுத்துட்டு வர்றாங்க, உடை கொடுத்துட்டு வர்றாங்க. இது எல்லாம் எதற்கு? இது எப்படிப்பட்ட உதவிகள்?
இதுதான் மனித நேயம். இதைத்தான் இஸ்லாம் போதிக்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை வாதம், அடிப்படை சிந்தனை அத்தீனு நசீஹா. இந்த மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடிய மார்க்கம், அடுத்தவர்களை நலம் நாடிக்கொண்டே இருக்கக்கூடிய மார்க்கம். மக்களுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கொள்கையை இன்றைக்கு மக்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கொள்கையை பார்த்து, இந்த மனிதநேய பணிகளை பார்த்து எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ சகோதரர்கள் இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக, இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக இதில் ஓடி வரக்கூடிய சகோதரர் நிறைய பார்க்கிறோம். என்னதான் சொல்லுது இஸ்லாம்? இவர்கள் ஏன் இப்படிப்பட்ட தியாகத்தோடு நடக்கிறார்கள்? தன்னுடைய உயிரை பணயம் வைக்கிறார்கள், இரத்த தான சேவையை செய்கிறார்கள், பிற உயிர்களை காக்கிறார்கள், களப்பணி ஆற்றுகிறார்கள், சமூக பணியில இறங்குகிறார்கள். அப்படி என்னதான் இஸ்லாம் சொல்லுது என்று இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய மார்க்கம், உலக மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். எத்தனை அறிஞர்கள், எத்தனை விஞ்ஞானிகள், எத்தனை சமூக போராளிகள் இந்த மார்க்கத்தை பற்றி மக்களை எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்தை நாம சொல்றதை விட சமூக போராளிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு சமூக பணிகள் விரைவாக, வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த சமூக தீமைகளை களம் கண்டு போராடக்கூடிய அமைப்பாக நம்ம இருக்கிறோம். சமூகத்தில் என்னென்னலாம் தீமைகள் இருக்கோ அத்தனை தீமைகளையும் இன்றைக்கு நம்முடைய பிரச்சார களத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். வட்டி, வரதட்சணை, மது, இப்படி சமூக தீமைகளை எல்லாம் இன்றைக்கு மக்களிடமிருந்து களை எடுப்பதற்காக பல்வேறு கட்ட பிரச்சாரங்கள், பல்வேறு வடிவங்களில் பிரச்சார களத்தை இந்த ஜமாத் கையில் எடுத்தது. ஆரம்ப கட்டத்தில் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வரதட்சணை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக துடைத்து எறியப்படுகிறது. 1990களில் 80கள் எல்லாம் வரதட்சணை கொடிகட்டி பறந்தது. பெண் வீட்டில் எல்லாத்தையும் புடுங்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். கல்யாண சாப்பாடு முதல் கொண்டு கட்டில் வரை, சீர்வரிசை வரை, நகை நட்டு வரை, வாகனம் வரை எல்லாத்தையுமே தொடச்சி பெண் வீட்டுக்காரர்களை மொட்டையடித்து அள்ளி கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்த்தோம். இறைவனுடைய அருளால் இந்த ஜமாத்தினுடைய மிக முக்கியமானது இந்த வரதட்சணையை ஒழிக்க வேண்டும், சமூகத்தில் ஏற்படக்கூடிய இந்த அவல நிலையை ஒழிக்க வேண்டும், பெற்றோர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும், பெண் பிள்ளை பெற்ற அத்தனை பேரும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், ஏண்டா இந்த பொம்பளை பிள்ளையை பெற்றோன்னு நினைக்க கூடாது என்று இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக பல்வேறு மாநாடுகள், பல்வேறு பொதுக்கூட்டங்கள், பல்வேறு துண்டு பிரசுரங்கள், இப்படி பல கட்ட பிரச்சாரங்களை கையில் எடுத்து இந்த ஜமாத்துடைய இந்த பிரச்சாரம் மீண்டும் 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 சமூகத்தில் போடப்பட்ட பிறகு இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு வரதட்சணை என்பது 90% ஒழிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய அருளால் இன்னைக்கு சில பேர் வரதட்சணை வாங்குறாங்க. எப்படி? ஜமாத்துக்கு தெரியாம, ஊருக்கு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு வாங்கக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு அப்படி கிடையாது. ஜமாத்து தலைவர் முத்தவள்ளி வருவார், பள்ளிவாசல் அஜரத்து வருவார், 2 குடும்பத்தாருடைய சொந்தங்கள் வருவாங்க. அவங்க மத்தியில் அல்ஃபாத்தியா ஓதி அந்த வரதட்சணையை வாங்கி கொடுப்பாங்க, அந்த காசை வாங்கி கொடுப்பாங்க. பெண் வீட்டில் அந்த பிச்சை எடுத்த காசை தூக்கி இந்த ஜமாத்தார்கள் மணமகனுடைய குடும்பத்தாருடைய கையில் கொடுப்பாங்க. அந்த நிலை இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! இந்த ஜமாத்தினுடைய அருளால், இந்த ஜமாத்துடைய பணியால்
இன்றைக்கு பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவாக்கி இருக்கிறோம் தெரியுமா? மகர் கொடுத்து திருமணம் முடிக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஜமாத்துடைய மிகப்பெரிய முயற்சி இது. அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள் தெரியுமா? நான் விருந்து கொடுப்பேன், வலிமா கொடுப்பேன், பெண் வீட்டிலேருந்து ₹1 காசு வாங்க மாட்டேன், நான் நகை கொடுத்து, நான் உணவு கொடுத்து எளிமையான முறையில் திருமணம் முடிப்பேன், நபி வழி அடிப்படையில் முடிப்பேன் என்று இன்றைக்கு இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த ஜமாத்துடைய பிரச்சாரம் தான். இவ்வளவு மாற்றங்கள், மனிதநேய பணிகள், சமூகத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை அனாச்சாரங்களையும் நம்முடைய பிரச்சாரத்தால், நம்முடைய அதிகப்படியான பயான்கள் மூலமாக ஒரு சமூகத்தை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவிற்கு, சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறோம். அதே போன்று சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்னல்கள், சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய கொடுமைகள் ஆட்சியாளர்கள் மூலமாக அல்லது அடுத்தவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய, அரசாங்க அதிகாரிகள் மூலமாக ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் களம் காணக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இந்த ஜமாத் முன்னெடுத்து வருகிறது. ஜனநாயக ரீதியாக, சட்ட ரீதியாக இளைஞர்கள் வழிகேட்டில் சென்று விடக்கூடாது, தீவிரவாதத்தை கையில் எடுத்து விடக்கூடாது, வன்முறையை கையில் எடுத்து விடக்கூடாது, சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய இளைஞனாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயக ரீதியாக சட்ட போராட்டங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கோரிக்கைகள், நமக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் அனைத்தையும் சட்ட ரீதியாக இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை இந்த ஜமாத் செய்து வருகிறது. அதே போன்று வட்டி, வரதட்சணைக்கு அடுத்தது வட்டி, வட்டி வாங்கக்கூடாது என்று பிரச்சாரத்தை கையில் எடுத்தோம், மது கூடாது என்று எடுத்தோம். எத்தனையோ இளைஞர்கள் மதுவினால் நாசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில், கருணாபுரத்தில் ஏற்பட்ட இந்த உயிரிழப்பு இருக்கு, இது இன்னைக்கு நேற்று கிடையாது. கடந்த வருடம் மரக்காணம், இந்த வருடம் கள்ளக்குறிச்சி, அடுத்த வருடம் எதுன்னு தெரியாது. இப்படி மதுவால் பல உயிர்கள் மாண்டு போகக்கூடிய நேரத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும், போதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்தோம். அல்லாஹ்வுடைய அருளால் எல்லா ஊர்களிலும் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்தோம். போதை ஒழிக்க வேண்டும் என்று வாகன பிரச்சாரம், திருமுனை கூட்டம், பொதுக்கூட்டம், மாநாடு என்று பல வடிவங்களில் இந்த போதையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பிரச்சாரத்தை கையில் எடுத்தோம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலங்களில் இந்த ஜமாத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். வெறுமனே மார்க்கத்தை சொல்வது மட்டுமல்ல, தொழுகையை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, ஜக்காத் எப்படி வழங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நோன்பு எப்படி வைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஹஜ்ஜி எப்படி செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் நிம்மதியாக ஒவ்வொரு குடிமகனும் வாழ வேண்டும், யாருக்கும் அநீதி ஏற்பட்டுவிடக் கூடாது, அனைவரும் சந்தோஷமாக சமூக அக்கறையோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய பிரச்சாரத்தை கொண்டு சென்றோம். இன்றைக்கு அதனுடைய வடிவம்தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இந்த ஜமாத்தில் இணைத்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் இறந்து போன சகோதரி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு சாதாரண மக்களை கொண்ட அமைப்பு அல்ல, 7.5 லட்சம் மக்களை கொண்ட, தொண்டர்களை கொண்ட அமைப்பு என்று நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்றால் இந்த அளவுக்கு இந்த இளைஞர்கள் இந்த ஜமாத்தை நோக்கி வருகிறார்கள் என்றால் அடிப்படை காரணம் ஒன்றுதான், மனிதநேயம். மார்க்கத்தை சரியாக சொல்வது, மனிதநேய பணிகளை செய்வது, இது இரண்டு தான். இந்த இரண்டை அடிப்படையாக வைத்துதான் இந்த ஜமாத் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்போ இதில் இருக்கக்கூடிய சகோதரர்களும், இதில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களும், இங்கே கேட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களும்
இன்னும் அதிகமாக இன்னும் இந்த ஜமாத்தோடு உங்களுடைய உறுப்பினர்களை படிவங்களை கொடுத்து நீங்கள் இந்த ஜமாத்தில் இணைந்து இன்னும் அதிகமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் எவ்வளோ பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த பணிகளை எல்லாம் உங்களை போன்ற இளைஞர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் நீங்கள் இந்த ஜமாத்தினுடைய பணிகளோடு பணியாற்றி இன்னும் அதிகமான மக்களை இந்த மனிதநேய பணிகளில் இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.